நாட்டில் தற்போது பெரியாரின் கொள்கைகளுக்கும் RSSின் கொள்கைகளுக்கும் இடையேயான போர் நடைபெற்று வருவதாக கூறியுள்ள காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, தேர்தல் பத்திரங்கள் மூலம் உலகில் யாரும் செய்யாத ஊழலை பாஜக செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். Attack on the Tamil language is an attack on the Tamil people, nothing less. மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக தமிழ்நாடு வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி திருநெல்வேலி மற்றும் கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார். நேற்று மாலை அவர் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு வந்தபோது சாலையில் ஏராளமான தொண்டர்கள் காத்திருந்ததைக் கண்டு பாதுகாப்பு வளையத்தையும் மீறி காரில் இருந்து இறங்கி அவர்களுடன் கைகுலுக்கி மகிழ்ந்தார். பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய ராகுல் காந்தி, அரசியல் அமைப்பையே தங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்ற வேண்டும் என பாஜக உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார். Today there is an ideological battle taking place in India. On one side are the ideas of Periyar, social justice, freedom and equality. And on the other side are the ideas of the RSS, Mr. Narendra Modi and his government. தமிழ் மொழியையோ தமிழர்களையோ எந்த சக்தியும் தொட்டு பார்க்க முடியாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். Tamil is not just a language. It is the way the Tamil people understand themselves. And an attack on the Tamil language is an attack on the Tamil people, nothing less. நாட்டில் கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையின்மை இருப்பதாக சாடிய ராகுல் காந்தி 83% இளைஞர்களுக்கு வேலை இல்லை என கூறினார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய அரசின் துறைகளில் காலியாக உள்ள 30 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார். இதையடுத்து கோவை விமான நிலையத்தில் இருந்து பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் போது சிங்காநல்லூரில் சாலையின் நடுவில் இருந்த டிவைடரை தாண்டி குதித்து எதிரில் இருந்த விக்னேஸ்வரா ஸ்வீட் ஸ்டாலுக்கு சென்றார். அங்கு முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்காக 1 கிலோ குலாப் ஜாமுன், மைசூர் பாக்கு மற்றும் அனைத்தும் கலந்த இனிப்புகளை வாங்கினார். பின்னர் ஊழியர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இந்த ரோஸ் கலர் இருக்குல்ல, கோவை பொதுக்கூட்டத்திற்கு சென்றதும் தான் வாங்கிய இனிப்பை முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் ராகுல் காந்தி வழங்கி அன்பை பரிமாறிக்கொண்டார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் இணைந்து ராகுல் காந்தி கூட்டாக பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், விரைவில் நாட்டில் ஒரு புயல் வீச இருப்பதாகவும் அதில் பிரதமர் மோடி அடித்துச் செல்லப்படுவார் எனவும் கூறினார். தமிழ்நாட்டிற்கு வந்தால் மட்டுமே தமிழ் பிடிக்கும் என பிரதமர் கூறுவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார். You come here and you say I like dosas, and then you go back to Delhi and you say one nation, one leader, one language. Modi ji, you might like dosa, you might like vadas also, but that is not the issue here. Nobody cares whether you like dosa, you like vada. We care whether you like the Tamil language. தேர்தல் பத்திரங்களை குறிப்பிட்டு பேசிய ராகுல் காந்தி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கான அரசு ஒப்பந்தங்களை அளித்து அதற்கு கைமாறாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக பணம் பெற்றதாக சாடினார். Company has a CBI inquiry, an ED inquiry, an income tax inquiry, and a few days later they pay money to the BJP, and then a few days after that the case is closed and the CBI inquiry is shut down. This is normally called extortion. This is the single biggest act of corruption done by anybody in the world. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அண்ணன் என கூறினார். My brother Stalin, elder brother Stalin,
I don't call any other politician brother, huh? மேலும் நீட் தேர்வு குறித்து மாநில அரசை முடிவெடுத்துக் கொள்ள வழிவகை செய்யப்படும் எனவும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்வோம் எனவும் ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்தார்.